हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल அவுசுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று மே 3ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப மாலை 4:30 மணி ஆகும். நேர்களே, இது ராஹேஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தார்லமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் ராஹேஹுதாவின் 4 எபிசோடுகளை கொண்ட ஒரு தொடருடன் இப்பொழுது உங்கள் முன் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் முதல் எபிசோடாகும். நேர்களே, நீங்கள் அறிந்தது போன்று ராஹேஹுதா நிகழ்ச்சி லைவாக இருப்பதுடன் சேர்ந்து ஒரு இன்ட்ராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதாவது நம்முடைய நேயர்கள் தம்முடைய கேள்விகள் மூலமாக நம்முடைய நிகழ்ச்சி இணைந்து கொள்ள முடியும். நாங்கள் ஸ்டுடியோ டிஸ்கஷனுடன் சேர்த்து நேயர்களுடைய கேள்விகளை இங்கு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுடைய பேனலில் வைப்போம். மேலும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். நேயர்களே, நீங்கள் உங்களுடைய டெலிவிஷன் ஸ்க்ரீனில் எம்முடன் தொடர்பு கொள்வதற்கான அந்த அனைத்து விவரங்களையும் பார்ப்பீர்கள். டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இமெயில் ஆகிய வசதிகளும் இருக்கின்றன. நேர்களே, இன்றைய எபிசோடில் என்னுடன் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் அறிமுகம் செய்து வைத்து விடுகின்றேன். மதிப்புக்குரிய மௌலானா முனீர் அஹமத் காதிம் சாஹிப், மதிப்புக்குரிய மௌலானா ஷேக் முஜாஹித் அஹமத் ஷாஸ்திரி சாஹிப் இன்றைய எபிசோடில் என்னுடன் இணைந்து கொள்வார்கள். உரையாடலில் இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, ஜுல்ஹஜ்ஜா மாதம் வரவிருக்கிறது. அஹ்மதியா ஜமாத் மக்களும் மற்ற பிரிவுகளைச் சேர்ந்த முஸ்லிம்களும் ஹிஜாஸ் மண்ணை நோக்கி பயணத்துக்கான ஆயத்தங்களை மேற்கொள்கிறார்கள். விமான நிறுவனங்களும் அரசாங்கங்களும் சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்கின்றன. ஏன் செய்ய மாட்டார்கள்? ஏனெனில் இது ஒரு முக்கியமான இபாதத்தாகும். இதற்காக முஸ்லிம்கள் அவர்களுக்கு இந்த இபாதத் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட வேண்டும் என வாழ்நாள் முழுவதும் ஆயத்தம் மேற்கொள்கிறார்கள். இதையொட்டி இந்த தொடரின் 4 எபிசோடுகளிலும் ஹஜ் கடமையின் முக்கியத்துவம், அதன் பரக்கத்துகள் மற்றும் அதன் தனிச்சிறப்புகள் பற்றி பேசப்படும். நேர்களே, இன்றைய எபிசோடின் முதல் கேள்வியை மதிப்புக்குரிய மௌலானா முனீர் அஹமத் காதிம் சாஹிப் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன். இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்று ஹஜ் ஆகும். ஹஜ்ஜுக்கான கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு முஸ்லிம் காபா ஆலயத்தை வளவர வேண்டும். இதற்காக அல்லாஹ் இதை பற்றி இவ்வாறு கூறுகின்றான்: இன் அவ்வல பைத்தின் உதி அலின்னாஸ் அல்லஸீ பிபக்கத் முபாரக்கம் வஹுதலில் ஆலமீன். அவ்வல பைத் என்பதன் பொருள் என்ன? பைத்துல்லாஹுக்கான அடிக்கல் நாட்டியது மற்றும் அதை கட்டியது பற்றிய வரலாறு என்ன? இதை பற்றி நேயர்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தின் தூண்கள் அனைவரும் அறிந்தது போன்று 5 ஆகும். அதில் கலிமா ஷஹாதத் இருக்கின்றது, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத், 5வது ஹஜ். 5 இஸ்லாத்தின் தூண்களாகும். இஸ்லாத்தின் இந்த தூண்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த கடமைகள் நிறைவேற்றுவது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு தொண்டாற்றுவதற்காக செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கும் தொண்டாற்றப்படுவதற்கான காரணம், அதன் மூலமாக அல்லாஹின் அன்பு பெற வேண்டும் என்பதற்காக தொழுகை இருக்கிறது. மனிதன் தொழுகின்றான், அழுது மன்றாடி உருகி இறைவனுக்கு முன்னால் குனிந்து தொழுகின்றான், இறைவனுடைய விருப்பத்தை விரும்புகின்றான்,
பிறகு நோன்பிலும் இறைவன் மீதான நேசமும் இருக்கின்றது, இறைவனுடைய படைப்பினங்கள் மீதான நேசமும் இருக்கின்றது. யாரோடும் சண்டையிடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யாருக்கும் துன்பம் அளிக்கக்கூடாது. இது படைப்பினங்களுக்கான தொண்டும் செய்ய வருகின்றது. பிறகு ஜகாத்திலும் இறைவனுடைய படைப்பினங்களுக்கும் தொண்டு இருக்கிறது, இறைவனுக்கு திருப்தியும் இருக்கின்றது. 5வது ஹஜ். இது களப்பற்ற முறையில் இறைவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காக மட்டும் இருக்கிறது. இது என்ன நடக்கிறது என்றால், ஒரு மனிதன் இறைவனுடைய இதற்கு முன்னால் கடந்த அந்த இறை நேசர்களுடைய அந்த நினைவுகள், அவர்கள் எப்படியெல்லாம் நேசத்தை வெளிப்படுத்தினார்களோ, எந்தெந்த நேசங்களை பதிவு செய்தார்களோ, அங்கு சென்று அதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அவர்களை போன்று ஆவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய மக்காவில் பைத்துல்லா இருக்கின்றது. அதை பற்றி இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதை பற்றி கூறியிருக்கின்றான். இன்ன அவ்வல பைத்தியும் உலி அலி நாஸ், அதாவது மக்களுடைய பலனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட முதல் வீடு மக்காவில் இருக்கின்றது, பக்காவில் இருக்கின்றது கூறப்பட்டுள்ளது. பக்கா அப்பொழுது இருந்த மக்காவுடைய பெயராகும். முதலில் இதை பக்கா என்று கூறி வந்தார்கள். பிறகு இதற்கு மக்கா என்ற பெயர் மாற்றமானது. திருக்குர்ஆன் நமக்கு நினைவூட்டுகிறது எந்த அளவு பழமையான இடம் என்றால், இந்த இடம் பக்கா என்று கூறப்பட்ட பொழுது இது கட்டப்பட்டது. மேற்கொண்டு கூறுகின்றது, முபாரக்கன், அதாவது இறைவனுடைய இந்த தொன்மையான இல்லம் இறைவன் தரப்பிலிருந்து இதற்கு பரக்கத் வழங்கப்பட்டுள்ளது. ஹுதன், இது நேர்வழி வழங்கக்கூடியதாகும். லில் ஆலமீன், முழு உலகத்திற்கும் இது நேர்வழி வழங்கக்கூடியதாகும். மேற்கொண்டு கூறுகின்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், இதில் தெளிவான அடையாளங்கள் இருக்கின்றன. இறைவன் மீதான நேசம் பற்றி, இறைவனுடைய உண்மையை பற்றி, இறைவனின் உண்மைத்துவங்களை பற்றி இதில் மகத்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன. பிறகு கூறுகின்றான், மக்காமு இப்ராஹீம், இதில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அந்தஸ்து, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த அந்தஸ்து அவர்களுடைய பல்வேறு தியாகங்கள் வடிவில் அங்கு எழுதப்பட்டுள்ளன. பிறகு எழுதியிருக்கின்றான், வமன் தஹலஹு கான ஆமினா, எவர் இந்த இடத்தில் நுழைவாரோ, இடமும் இந்த இடத்தில் பொருந்துகின்றது, மேலும் தரமும் பொருந்துகின்றது. எவர் இந்த படித்தரத்தில் நுழைவாரோ, இந்த இடத்தில் எவர் நுழைவாரோ அவருக்கு அமைதி கிடைக்கும். எந்த வழியிலாக அவர் ஹஜ் செய்து வந்திருக்கின்றாரோ அந்த வழியிலும் அமைதி இருக்க வேண்டும். ஹரம் என்ற அந்த பகுதியில் 20-25 கிலோமீட்டர், அங்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன, சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது, சண்டையிடக்கூடாது, எல்லாம் இருக்கின்றன. இது அமைதி என்று கூறப்பட்டுள்ளது. மக்காம் என்பதன் பொருள் படித்தரம். எவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அந்தஸ்து, இறைவன் அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்கினானே, அந்த கண்ணியத்தை பெற முயற்சி செய்கின்றாரோ அந்த இடம் அவருக்கு அமைதிக்குரியதாக ஆகிவிடும். இது இதுவும் கூறப்பட்டுள்ளது, நீங்கள் உங்களிடம் அந்த முக்காமை ஏற்படுத்தினால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டால், அந்த அந்தஸ்தின் விளைவாகவும் அந்த அமைதிக்கான உத்தரவாதம் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். பிறகு திருக்குர்ஆனில் ஒரு இடம் அல்லாஹ் கூறுகின்றான், ஷாயிருல்லா, அதாவது அல்லாஹின் அடையாளங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூய மக்கள், நல்ல மக்கள், அல்லாஹுடைய இறை நேசர்கள் எங்கெல்லாம் இறைவன் மீதான நேசத்தை எழுதி வைத்திருக்கின்றார்களோ, பதிய வைத்திருக்கின்றார்களோ, அதை பின்பற்றுவது நம்பிக்கை கொண்டவருடைய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகிறார், வமையு அசிம் ஷாயிரில்லாஹி ஃப இன்னஹா மின் தக்வல் குலூப், அதாவது அல்லாஹுடைய அடையாளங்களுக்கு எவர் கண்ணியமளிப்பாரோ இவை அவருடைய உள்ளத்துக்கு இறையச்சத்தின் அடையாளமாக இருக்கிறது. இதன் மூலமாக இறையச்சம் கிடைக்கப்பெறுகிறது. ஆக இந்த தொன்மையான வீடாக இருக்கின்றது பைத்துல்லாஹ், பைத் மம்ர் என்று கூறப்பட்டுள்ளது. இதனுடைய வரலாற்றை பற்றி நீங்கள் கூறினீர்கள். அது என்னவென்றால், திருக்குர்ஆனை படிப்பதன் மூலமாக தெரிய வருகிறது, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக கூறினான், நீங்கள் உங்களுடைய மனைவியையும் மலும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
மக்காவின் அக்கம் பக்கம் பகுதியான வனாந்தர பகுதியில் எந்த ஒரு அதாவது குடியிருப்புகள் இல்லாத ஒரு பொட்டல் காட்டில் நீங்கள் சென்று விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அங்கு விட்டுவிட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் கட்டளையிட்டதுக்கேற்ப பல 100 மைல் தூரம் இருந்து அவங்க ஈராக்கை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து சென்றார்கள். அங்கு சென்று அங்கு விட்டுவிட்டார்கள். வரலாற்றில் வருகிறது, ஒரு கையில் ஒரு தோல் பை இருந்தது மற்றும் பெரித்தமிழத்திற்கான ஒரு பை இருந்தது. மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுத்து விட்டார்கள், இறைவனுடைய கட்டளையால் இங்கு இருங்கள் என்று. அவர்கள் அங்கிருந்து செல்லும் பொழுது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இங்கு நீர் நிலையிற்றாத மற்றும் அதிகமாக காட்டு விலங்குகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியை விட்டு செல்கிறீர்களே, எங்களை யார் காப்பாற்றுவார் என்று கேட்கும் பொழுது, ஆதரவாளர் யார் என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. அவர்கள் மிகவும் உருக்கமான உரத்தில் கூறினார்கள், வானத்தை நோக்கி கையை காட்டினார்கள். ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து விட்டது, இது இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய கட்டளையால் விட்டு செல்கிறார் என்று புரிந்து விட்டது. அவர்களுடைய நாவல் இந்த சொற்கள் தான் வந்தான, ஈசன் லா யுசையோ. அப்பொழுது இறைவன் எங்களை ஒருபோதும் வெடிக்க மாட்டான் என்று ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். நீங்கள் சிலைகள் என்று கூறிவிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டார்கள். தண்ணீர் காலியாகிவிட்டது, பெருந்தவனுக்கு ஆகிவிட்டது, குழந்தை பசியால் கதற ஆரம்பித்து விட்டது, அழ ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது இவர்கள் இருந்த அந்த இடத்திற்கு பக்கத்தில் இருந்த 2 சிறிய மலைக்குன்றுகள் இருந்தன. ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சென்றார்கள். மேலும் தண்ணீருக்காக அங்கு தேடி அலைந்தார்கள். ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு 2 சஃபா மற்றும் மர்வா என்ற அந்த 2 மலைகளுக்கு நடுவில் ஓடினார்கள். மிகவும் கவலை அடைந்து விட்டு அவர்கள் திரும்பி வந்தபோது இறைவனுடைய வானவர் அங்கு இருப்பதை பார்த்தார்கள். இங்கு நீங்கள் தோண்டுங்கள் என்று செய்கை கைகிறார். அங்கு தோண்டும் பொழுது அங்கிருந்து தண்ணீர் வந்தது. தாயும் அந்த குழந்தையும் தண்ணீரை இறந்தினார்கள். பிறகு வரலாற்றில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு ஒரு சிறிய ஒரு இது அமைத்து விட்டார்கள், சுற்றி அமைத்து விட்டார்கள். ஆக அந்த தண்ணீர் அங்கேயே இருந்தது. வரலாற்றில் வருகிறது, ஒரு கோத்திரம் அங்கு தண்ணீரை பார்த்து வந்து விட்டது. ஜுர்ம் என்ற ஒரு கோத்திரம் இருந்தது. அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள். நாங்களும் இங்கே இருக்கின்றோம், இங்கே தண்ணீர் இருக்கிறது என்று அவர்கள் அனுமதி வழங்கிவிட்டார்கள். பிறகு அங்கு குடியிருப்பு வர ஆரம்பித்து விட்டது. மேலும் ஹஜரத் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேயே பல காலம் இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 12-13 வயதை அடைந்த போது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை மீண்டும் அங்கு வந்தார்கள் அந்த பகுதியில். மேலும் அவர்கள் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள், எனக்கு இறைவனுடைய கட்டளை வந்துள்ளது, உன்னை இறைவன் வழியில் அறுத்து பலியிடுமாறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து செல்வதற்கான தகுதி அடைந்து விட்டார்கள். 12-13 வயது ஆகிவிட்டது. அல்லாஹ் என்ன கட்டளையிட்டிருக்கானோ அதை செய்யுங்கள் என்று கூறினார்கள். என்னை நீங்கள் பொறுமையை பார்ப்பீர்கள் என்று கூறினார்கள். ஆக எழுதப்பட்டுள்ளது, அவர்களை படுக்க வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பான் செய்வதற்கு தயாரானார்கள். அப்பொழுது இறைவனுடைய வானவருடைய குரல் கேட்டது, இப்ராஹிம், இறைவன் உமக்கு எந்த கட்டளையிட்டாரோ அதை நீர் நிறைவேற்றி காட்டிவிட்டீர். இப்பொழுது ஒரு செம்மறியாட்டை எடுப்பீராக, இவருக்கு பதிலாக அதை நீங்கள் அறுத்து வெளியிடுவீராக. பிறகு திருக்குர்ஆன் அது ஜிபஹே அசீம், அதாவது மிக பெரும் தியாகம் என்று கூறப்பட்டுள்ளது, மிக பெரும் பலியிடுதல் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஜ் சந்தர்ப்பத்தில் மக்காவில் இந்த தியாகம் செய்வது இதுதான் மிக பெரும் தியாகமாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விலங்குகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தின் விளைவாக அங்கு குர்பான் செய்யப்படுகின்றன. ஒன்று அங்கு இது நடந்தது. பிறகு ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வழியும் வழங்கினான். இந்த இடத்தில் இறைவனுடைய முதல் இல்லம் கட்டப்பட்டு விட்டது. இப்பொழுது இங்கே நீங்கள் இதை வடிவமையுங்கள் என்று கூறிய போது இறைவனுடைய முதல் இல்லம் எங்கிருந்தது என்பது அல்லாஹ்வின் என்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்ததா என்பது பிறகு வரலாற்று எழுதப்பட்டுள்ளது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வந்த அந்த சூறாவளியால் சென்று விட்டது. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே அடையாளங்களை வைத்து அந்த இடத்தில் இந்த வீட்டை கட்டினார்கள். எழுதப்பட்டுள்ளது, அந்த வீடு கட்டப்பட்ட போது, அந்த இல்லம் கட்டப்பட்ட போது எவ்வளவு அகலமாக இருந்தது, நீளமாக இருந்தது பற்றி எழுதப்பட்டுள்ளது விஷயம். 9 அடி உயரம் இருந்தது, 32 அடி அது அகலமாக இருந்தது. இதை அவர்கள் கட்டினார்கள். அவர்கள் கட்டும் பொழுது இவ்வாறு துவாசித்து கொண்டிருந்தார்கள்,
அல்லாஹ்வே வனாந்தர பகுதியில் உன்னுடைய வீட்டை கட்டியிருக்கின்றோம், மக்கள் இங்கு தொழுவதற்காக, இதை வலம் வர வேண்டும் என்பதற்காக, இந்த நினைவுகளை நினைவை ஞாபகம் வைத்திருப்பதற்காக, இங்கு செய்யப்படக்கூடிய இந்த தியாகங்களை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் அந்த இல்லத்தை கட்டிய போது இறைவன் அவர்கள் மூலமாக அந்த இல்லத்தை குடியிருப்பாக்கினான். ஒரு தியாகத்தின் நினைவூட்டலாகியது. அது ஹஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் நினைவூட்டலாகியது. மக்கா காபா ஷெரீஃப் இருக்கின்றது. முதலாவதோ திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, அதன் மூலமாக இது கட்டப்பட்டது. பிறகு பல்வேறு சந்தர்ப்பத்தில் இது விழவும் செய்தது, இது மீண்டும் கட்டப்பட்டது, அழகுபடுத்தப்பட்டது, இது மறுசீரமைக்கப்பட்டது, மரம செய்யப்பட்டது, சில எரிந்திருக்கிறது மீண்டும் கட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கட்டப்பட்டது, அவருடைய குழந்தை பருவத்தில், பிறகு அவருடைய இளமை பருவத்தில் கட்டப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற சம்பவம் இருக்கின்றது. அதில் ஹஜரே அஸ்வத் கல்லை வைப்பதற்கான சந்தர்ப்பம் வந்த போது அங்கு தலைவர்கள் சண்டை போட்டார்கள், யார் வைப்பார்கள் என்று. அங்கு வாள்கள் ஓங்க ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு என்ன ஆலோசனை வந்தது என்றால், எவர் காலையில் இங்கு நுழைந்து விடுவாரோ பைத்துல்லா ஷெரீஃபில், அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். தற்செயலான இறைவன் எப்படி ஆக்கினான் பாருங்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் வந்தார்கள் இளமை பருவத்தில். மக்கள் கூறினார்கள் அல் அமீன் அல் அமீன் என்று கூறினார்கள். அதாவது நம்பிக்கைக்குரியவர் வந்து விட்டார், நம்பிக்கைக்குரியவர் வந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கூறினார்கள், இது சண்டை போட ஒன்றுமே இல்லை, ஒரு போர்வை எடுங்கள் என்று கூறி அந்த கல்லை எடுத்து அதில் வைத்து விட்டார்கள். கூறினார்கள், 4 தலைவர்களும் 4 மூலையில் பிடித்துக் கொள்ளுங்கள், பிறகு எடுத்து செல்லுங்கள், நான் அங்கு வைத்து விடுங்கள் கூறினார்கள். ஆக அங்கு வைக்கப்பட்டது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குழந்தை பருவத்திற்கும் இளமை பருவத்திற்கும் நடுப்பட்ட ஒரு காலத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட இளமை பருவத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு சந்தர்ப்பமாகும். பிறகு அன்னாருடைய கைகளால் ஹஜ்ரத் வைக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தாக இருந்தது. பிறகு பிற்காலம் வந்தது, ஹஜ்ரத் உமையா அவர்களுடைய காலம் வந்தது, மாஸுடைய காலம் வந்தது. இந்த காலத்திலும் இது கட்டப்பட்டு வந்தது. பிறகு அதனுடைய அழகு பற்றி வருகிறது. அல்லாஹ்வுடைய அருளினால் இப்பொழுது நீங்கள் ஃபோட்டோகள் எல்லாம் பார்ப்பீர்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் பைத்துல்லா ஷெரீஃபுக்கு எந்த அளவுக்கு மேன்மை வழங்கி இருக்கின்றான். நான் இதுவும் கூறியிருக்கின்றேன், ஜில்ஹஜ்ஜாவில் மக்கள் செல்கின்றார்கள். 8 ஜில்ஹஜ்ஜில் இருந்து ஹஜ் ஆரம்பிக்கின்றது, ஜில்ஹஜ்ஜா 12 வரை இந்த தொடர்கின்றது. அதிகம் நேரமில்லை, அவ்வளோ விளக்கத்தில் நான் சொல்ல முடியாது. இது பைத்துல்லா ஷெரீஃபுடைய வரலாறாகும். இது சம்பந்தமாக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஜஸாக் முல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னால் எடுத்து வைப்பதற்கு முன்னால் இங்கு ஒரு திருத்தம் செய்ய விரும்புகின்றேன். முதல் கேள்வியில் தவறுதலாக அர்கான ஈமானில் ஒன்று என்று கூறப்பட்டது. ஹஜ்ஜின் அர்கான இஸ்லாம், அதாவது இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாகும் ஹஜ். அல்லாஹ் ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக ஒரு நிபந்தனை வைத்திருக்கின்றான். திருக்குர்ஆனில் ஆல இம்ரானின் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் 98 வலில்லாஹி அல நாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலைஹி சபீலா. எவர்கள் இதுவரை செல்வதற்கு நல்வாய்ப்பு பெறுகிறார்களோ இதற்கான சற்று விளக்கத்தை எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்று, மிகப்பெரிய ஒரு தூண் ஹஜ் என்பது நமக்கு தெரியும். இதை நிறைவேற்றுவது முஸ்லிம்கள் சில நிபந்தனைகளோடு நிறைவேற்றுவது கடமையாகும். ஹஜ் கடமையாக இருப்பதற்கான நிபந்தனைகளில் ஒன்று, மனிதன் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், பருவ வயதுடையவனாக இருக்க வேண்டும், மேலும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளும் நிறைவேற்றுவதற்கு, மேலும் அவர் ஆற்றல் வசதி படைத்தவராக இருக்க வேண்டும். இதை எல்லாவற்றையும் மார்க்க சட்ட அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் எழுதி வைத்துள்ளார்கள். இது திருக்குர்ஆன் இந்த வசனத்திலேயே அது எடுத்தப்பட்டுள்ளது. ஆல் இம்ரானுடைய வசனத்தின் 98வது வசனம், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலைஹி சபீலா. அதாவது அல்லாஹுடைய வீட்டை ஹஜ் செய்வதற்கான, அதாவது இந்த வீடு வரை செல்வதற்கான ஆற்றல் உடையவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். இஸ்தாத் என்பதன் பொருள், ஆற்றல் என்பதன் பொருள் மனிதருக்கு அதை வசதி படைத்தவராக ஆக்க வேண்டும். இன்னும் சற்று விளக்கமாக கூறினால், மனிதரிடம் பைத்துல்லா ஷெரீஃபை வலம் வருவதற்கான அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கான கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வேண்டும்.
ஹஜ்ஜில் செல்வதற்கான அந்த வழிகள் அமைந்திருந்ததாக இருக்க வேண்டும். இவ்வாறு அதனுடைய விளக்கம் ஏற்படுகிறது. ஃபுகஹா இதில் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அசல் காரணம், முதல் வழிமுறை, ஹஜ் செய்யக்கூடியவருக்கு பொருளாதார வசதி இருக்க வேண்டும். பொருள் வசதி என்பதன் பொருள், எவர் ஹஜ் செய்ய நினைக்கின்றாரோ, அதாவது தன்னுடைய பணத்தில் அவர் பயண செலவு செய்ய வேண்டும், கடன் வாங்கி செய்யக்கூடாது, யாரிடமிருந்தோ அவ்வாறு ஹஜ் செய்ய செல்லக்கூடாது. ரெண்டாவது இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் வந்து விடுகின்றது. ஹஜ் செய்ய செல்லக்கூடியவர் தன்னுடைய டிக்கெட்டுக்கான ஏற்பாடு செய்துவிட்டார், அதற்கான செலவு ஏற்பாடு செய்துவிட்டார். ஆனால் அவருடைய வீட்டு மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய செலவுக்கான ஏற்பாட்டை செய்யவில்லை என்றால் அதுவும் கூட வசதி படைத்தவர் என்ற விஷயத்தில் வராது. பிறகு இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், பல மக்கள் வாடகை வீட்டில் இருக்கின்றார்கள், வாடகை கொடுக்கவே இல்லை, வீட்டுக்கு வாடகை பல மாதத்திற்கான அந்த வாடகை இருக்கின்றது என்றால் பிறகு அவரும் கூட வசதி படைத்தவர் என்பதில் வரமாட்டார். பிறகு அவருடைய கண்காணிப்பில், அவர் வளர்ப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான ஏற்பாட்டையும் செய்யவில்லை என்றால் பிறகு அவரும் கூட அவர் மீதும் ஹஜ் கடமையாகாது. இரண்டாவது, ஃபுகஹா கூறியிருக்கின்றார்கள், உடல் அளவில் ஆற்றல் இருக்க வேண்டும். அதாவது அவருடைய உடல் வலிமையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நோயாளி, ஹஜ்ஜுடைய விஷயங்களை நிறைவேற்ற முடியாதவர், ஹஜ்ஜின் அந்த 5 நாட்கள் செய்ய வேண்டிய அந்த பயணங்களை செய்ய முடியாது, நிரந்தர நோயாளி இருக்கின்ற சொன்னால் அவருக்கு ஹஜ் கடமை கிடையாது. மூன்றாவது பெரிய காரணம் என்னவென்றால், எவர் ஹஜ் செய்கின்றாரோ அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஹஜ் மக்கா வரை செல்லக்கூடிய அந்த வழி பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அந்த வழியில் கொள்ளையடிப்பவர்களுடைய பயம் இருக்கின்றது, வழியில் அமைதி இல்லை என்றால், வழியில் சோதனை இருக்கின்றது, போர் நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், பிறகு மக்காவிலேயே இந்த நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், பிறகு அப்பொழுதும் அவருடைய ஹஜ் நீக்கப்படும். அதாவது அவருக்கு ஹஜ் கடமையாகாது, வழி பாதுகாப்பானதாக இல்லை. நான்காவது, அவருக்கு நேரம் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கான வழிமுறை 8 to 12 வரை 5 நாட்கள் அவரிடம் இருக்க வேண்டும். 2 நாளுக்கு லீவு கிடைக்கின்றது, 2 நாள் ஹஜ் செய்வது என்பது என்றால் அவர் வசதி படைத்தவர் என்று ஆகாது. சுருக்கமாக என்று சொல்லும் என்றால், பொருள் வசதி இருக்க வேண்டும், தன்னுடைய பயண செலவுக்கும் பின்னால் செல்லும் பொழுது வீட்டு மக்களுக்கும் ஏற்பாட்டை செய்துவிட வேண்டும். யாருக்கெல்லாம் இவர் கண்காணிப்பாளராக இருக்கிறோம் அவர் கொடுக்க வேண்டும், வீட்டு வாடகை போன்ற விஷயத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய குடும்பம் மக்கள் மற்ற மக்கள் இருக்கின்றார்கள், வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். உடல் அளவில் ஆற்றல் இருக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கான வழி பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். மேலும் அவருடைய முழுமையான நேரம் இருக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கான எல்லா கிரியைகளையும் நிறைவேற்றுவதற்காக. குறிப்பாக எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த வேலை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடிய வேண்டும். அஹமதியா ஜமாத்தின் தோற்றுனர் ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறியிருக்கின்றார்கள், ஹஜ் என்பதன் பொருள் வெறும் பயணக்கான தேவையான பொருட்கள் கிடையாது, இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹுடைய பார்வையில் சரியாக காரணமாக இருக்கின்றன ஹஜ் செய்யாமல் இருப்பதற்கு. அதில் ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் இழப்பு ஏற்படுவது, மேலும் அவற்றில் ஒன்று வழியில் அல்லது மக்காவிலேயே அவருக்கு அமைதி இல்லாத ஒரு நிலையில் அல்லாஹ் கூறுகின்றான், மனிஸ் தத்தா இலைஹி சபீலா ஆல் இம்ரான். அதாவது இதுதான் இஸ்தத்தாத், ஆற்றல் என்பதற்கான அடிப்படை விஷயமாகும். இந்த ஆற்றலை எந்த முஸ்லீம் முழுமையாக பெறுகின்றாரோ அவருக்கு ஹஜ் கடமையாகிவிடும். அவர் வசதி படைத்தவராக இருந்து ஹஜ் அவருக்கு கடமையாகிய பிறகும் அவர் செய்யாமல் பின்வாங்குகிறார் என்று சொன்னால் பிறகு அவர் இஸ்லாத்தின் ஒரு கடமையை நிறைவேற்றாமல் இருக்கின்றார், பாவம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இதுதான் அந்த ஆற்றல் என்பதனுடைய விளக்கமாக இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஸ்னல் ஜஸா. நேர்களே, நம்முடைய நேர்கள் தரப்பிலிருந்து நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக கேள்விகள் வந்திருக்கின்றன. அவற்றில் ஒரு கேள்வியை நான் வாசித்து காட்டுகின்றேன். நேபாளிலிருந்து மதிப்பிற்குரிய சமீன் அஹமத் சாப் நேபாளிலிருந்து கூறுகின்றார்கள். கேள்வி: ஹஜ்ஜின் பொழுது ஏன் ஒரு ஹாஜி தொப்பி அணிவதில்லை? தொழுகையின் போது தொப்பி ஏன் போடுவதில்லை? தொழுகையின் போது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தொப்பி போடுவது அவசியம், தலையை மறைப்பது அவசியமாக இருக்கின்றது தொழும் பொழுது. இதற்கு பின்னால் என்ன நுட்பம் இருக்கிறது? இது போன்ற உடை அணிந்து கொள்வது ஹஜ் செய்வதில் என்ன நுட்பம் இருக்கின்றது? மதிப்புக்குரிய மௌலானா முனீர் அஹமத் சாஹிப் அவர்களிடம் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இஸ்லாத்தின் எத்தனை கட்டளைகள் இருக்கின்றனவோ அந்த அனைத்தின் ஆன்மாவும்
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதாகும். எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ, எப்படி அன்னார் கூறினார்களோ அப்படியே நாம் செய்ய வேண்டும், அதே போன்று செய்ய வேண்டும். இன்னும் பல கட்டளைகள் இருக்கின்றன. அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு பல மிகவும் நுட்பத்திலும் நுட்பமான, மறைவிலும் மறைவான நுட்பங்கள் இருக்கலாம். அதை அல்லாஹ் யாருக்கு உயர்வான சிந்தனை வழங்குகின்றானோ அதற்கு அதிகமாக பொருத்தமான விளக்கம் அளிக்கின்றார்கள். சரியாகவும் இருக்கும் சில வேளை. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ, எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்களோ அதுதான் இஸ்லாம் ஆகும். அதற்கேற்பவே நாம் செல்ல வேண்டும். ஆக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருக்கவில்லை. அன்னாருடைய தலை திறந்திருந்தது. மிகவும் அன்னார் அது போன்ற உடை அணிவது, கீழே ஒரு துணி மேலே ஒரு போர்வை போன்று அணிந்து கொள்வார்கள். மேலும் தலை வாரமாட்டார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த குரலை கூறுவார்கள். இந்த எல்லா காட்சிகளும் இருக்கின்றன. இது என்ன கூறுகின்றது? இந்த எல்லா காட்சிகளும் கூறுவதென்றால், ஒரு மனிதர் தன்னுடைய நேசத்திற்குரியவர் கேட்டது போன்ற தன் நேசத்திற்குரியவனுக்காக ஒரு பித்து பிடித்தவரை போன்று ஆக்கிக்கொள்கின்றார். இறைவா, நான் உன்னை நேசிக்கின்றேன், மேலும் உன்னை யாரையெல்லாம் நீ நேசித்திருக்கின்றாரோ அவர்களை நான் நேசிக்கின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. அல்லாஹ்வே, நான் உன்னிடம் உனது நேசத்தை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன், மேலும் யாரை நீ நேசிக்கின்றாயோ அவர்களுடைய நேசத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஆக இந்த ஹஜ் ஆரம்பிக்க போது அப்பொழுதிருந்த அந்த கட்டளைகள், அறிவியன காலத்திலும் இந்த ஹஜ் இருந்தது. எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையின் பேரில், இறைவனுடைய இல்ஹாம் மற்றும் வஹீயின் அடிப்படையில் எந்த கட்டளைகளை தொடர்ந்தார்களோ, கடமைகளை ஆக்கினார்களோ, ஆரம்பத்தில் அறிவியன காலத்தில் இருந்த சில சம்பிரதாயங்கள் முடிவு கொண்டு வரப்பட்டன. அதாவது நிர்வாணமாக வலம் வருவார்கள் காபாவை இஸ்லாத்திற்கு முன்னால் உள்ள காலத்தில். அது ரத்து செய்யப்பட்டது. இன்னும் ஒரு காலை தூக்கி கொண்டு சுற்றி வருவார்கள். இன்னும் பல மதங்களிலும் கூட இருக்கின்றது ஒரு காலை தூக்கி கொண்டு சுற்றி வருவது. அதையெல்லாம் இஸ்லாம் அழித்து விட்டது. ஆக காபாவில் வலம் வருவதற்காக எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டனவோ, வழக்கத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டுள்ளோ அது செய்யப்படுகின்றது. ஆக தலையில் துணி தொப்பி அணிய மாட்டார்கள், தைக்காத உடை அணிவார்கள், தைத்த உடை அணிக்க மாட்டார்கள். வேறு என்ன கேள்வி இருந்தது? இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதாவது தைக்காத உடை அணிவார். இறைவனுடைய நேசத்தை அவர் கூறுவார். இறைவா, நான் உன்னுடைய வழியில் இருக்கின்றேன். உன்னுடைய அடியார்கள் எப்படி தியாகங்களை வழங்கினார்களோ, எப்படி உன்னிடம் உன்னை நேசத்தை வெளிப்படுத்தினார்களோ நானும் இங்கே வந்து விட்டேன். என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹின் அடையாளங்களை பற்றிய அந்த கண்ணியம் இருக்கின்றது. அதன் விளைவாக தக்வல் குலூப், இறையச்சம் கிடைக்கின்றது, உள்ளத்திற்கான இறையச்சம் கிடைக்கிறது. அதை பெறுவதற்காகவே அதற்காக வேண்டிக் கொண்டு நான் உடன் வந்திருக்கின்றேன். இதுதான் அதனுடைய விளக்கமாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. இன்னொரு கேள்வி டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்துள்ளது. கிரீஸில் இருந்து மதிப்புக்குரிய சையத் மஃபாஸ் அஹமத் ஷா சாஹிப் அவர்களுடைய கேள்வி. அவர்கள் கேட்கின்றார்கள், பெண் இந்த காலத்தில் தனியாக ஹஜ்ஜில் செல்லலாமா? ஹதீஸ்களில் வந்துள்ளது, பெண் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்காக ஏதாவது முஹ்ரிம் உறவினர் கண்டிப்பாக உடன் செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஷேக் முஜாஹித் சாஸ்திரி அவர்கள் இந்த பதில் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது சம்பந்தமாக இஸ்லாத்தின் பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். இந்த காலத்தில் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் 5வது கலிஃபத் மஸீஹ் அய்யதுல்லாஹ் தஆலா நஸ்ர் அசீஸ் அவர்களுடைய ஒரு பதில். இந்த கேள்விக்கு பதிலாக அன்னார் பிப்ரவரி 4, 2020 வழங்கிய அதே பதிலை வழங்குகின்றேன். ஹுஸூர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் இவ்வாறு கூறினார்கள், அந்த காலத்தில் இருந்த முஹர்ரிம், அதாவது விலக்கப்பட்ட அந்த ஆண் உறவினர் இல்லாமல் செய்யக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது என்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் நிம்மதியான பயணம் இருக்கவில்லை. பயணத்து நிலைமைகள் எப்படி இருந்தது என்றால், ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்களும் உடன் இருந்தார்கள். அப்பொழுது கூட கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் வருவார்கள். இந்த பயம் இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இவ்வாறு பயணத்தில் கொள்ளையடிக்கிறார்கள் என்று முறையீடு செய்த போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள். புகாரி ஷெரீஃபில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ்
ஹதரத் அத்தீபின் ஹாத்திம் அவர்கள் கூறினார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை பார்த்து கூறினார்கள், நீங்கள் அதிக வயதை அடைந்தால், அதாவது நீண்ட ஆயுளை பெற்றால், நீங்கள் பார்ப்பீர்கள் ஹைரா என்ற ஒரு இடம் இருக்கின்றது, கூஃபாவுக்கு அருகில் இருக்கின்றது, ஈரானுடைய அரசாங்கத்திற்குள் வருகின்றது. அங்கிலிருந்து ஒரு பெண்மணி, பரதா அணிந்த ஒரு பெண்மணி தனியாக புறப்படுவாள், மேலும் காபாவை வலம் வருவாள், மேலும் அல்லாஹ்வின் வேறு யாரை பற்றியும் அந்த பெண் பயப்பட மாட்டாள். அதாவது எப்படிப்பட்ட நிலைமை மாறிவிடும் என்றால் வழி அமைதி இருந்ததாக ஆகிவிடும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹத்தீபின் ஆத்திம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுவது என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன் என்று கூறுகின்றார்கள். ஹிலாஃபத்துடைய காலகட்டத்தில் அவர் கூறுகின்றார்கள் இது நிறைவேறியது என்று. இந்த ஹதீஸிலிருந்து விளக்கம் அளித்தவாறு ஹுஸூர் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த காலத்தில் வழி அமைதி இருந்ததாக இருக்கவில்லை, எனவே தற்காலிகமாக அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை, அதாவது தனியாக பெண் அனுமதி ஹஜ் செய்வதற்கு. ஆனால் இப்பொழுது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இப்பொழுது 5-6 மணி நேரத்தில் மற்ற மனிதன் சென்று விடுவான் விமானத்தின் மூலமாக. எனவே இப்பொழுது பயணம் செய்யலாம். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்றவாறு அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா முனீர் அஹ்மத் காதிம் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், சையதுனா ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கான கடமைகளின் நுட்பங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள், அதை பற்றி எடுத்துக் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஹஜ்ஜுக்கான அந்த ஹிக்மத் இருக்கின்றது, அது உண்மையில் அல்லாஹின் வழியில் நம்மை நாம் அர்ப்பணித்து விடுவதாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல்லா ஷரீஃபை கட்டினார்கள். தம் மகன் ஹசரத் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அழைத்து கொண்டு அதை கட்டினார்கள். அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், அதை தூய்மையாக வைக்க வேண்டும், வலம் வரக்கூடியவர்களுக்காக, ஏத்தகாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக, ருக்கு செய்யக்கூடியவர்களுக்காக, சஜிதா செய்யக்கூடியவர்களுக்காக. எப்படிப்பட்ட மக்கள் இஸ்லாத்தில் பிறந்து கொண்டே இருப்பார்கள் என்றால், அவர்கள் இறைவனுடைய வீட்டை நிரப்பி வைப்பார்கள், இறைவனுடைய வீட்டில் நிரப்பி வைக்கக்கூடியவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தியாகங்கள் இருக்கின்றன, அதுவும் ஒரு வக்ஃபை நினைவூட்டுகிறது. இவ்வாறு ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்வை ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். இதற்காகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுது ஒரு துஆவை செய்தார்கள், அல்லாஹ்வே, இப்பொழுது எந்த தொடர் ஆரம்பிக்கின்றதோ, எப்படிப்பட்ட ஒரு நபி அனுப்புவாய் என்றால் அதன் விளைவாக இது உலகளாவிய அகில உலகங்களுக்கான ஒரு மையமாக ஆகிவிட வேண்டும். திருக்குரானில் அவர்கள் இதற்காக செய்த அந்த இப்படிப்பட்ட நபியின் வருகை பற்றி செய்து அந்த துஆவை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், எங்கள் இறைவா, இவர்களில் ஒரு தூதரை தோன்றச் செய்வாயாக, யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு வாசித்து காட்டக்கூடியவரான, வயு அல்லிமுஹுமுல் கிதாப, மேலும் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மறை அவருக்கு வழங்குவாயாக, ஒல் ஹிக்மத்தை, மேலும் நுட்பத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், வயு ஜக்கீஹி, மேலும் அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பாராக, இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ அதிகமாக ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றாய், ஆதிக்கம் பெற்றவனாக இருக்கின்றாய், நுட்பமானவனாக இருக்கின்றாய். ஒரு நபியினுடைய வருகைக்காக அன்னார் இதில் துஆ செய்தார்கள். பிறகு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக முன்னறிவிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறினார்கள், அந்த நபி வருவார், பனி இஸ்ராயீலில் உங்களுடைய சகோதரர்கள் உருவாக இருப்பார், ஒரு நெருப்பின் ஷரியத்தை கொண்டு வருவார். இதனுடைய முழு விஷயங்களும் இஸ்திஸ்னா என்ற அந்த இதில் இருக்கின்றது, பைபிள் அந்த பிரிவில் அவரிடம் ஒரு ஷரியத் இருக்கும். ஆக நீங்கள் பாருங்கள், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு ஷரியத்தையும் கொண்டு வரவில்லை. அவர்கள் கூறினார்கள், இஞ்சில் எழுதப்பட்டுள்ளது, எந்த ஷரியத் வந்துவிட்டதோ அதை உயிர்ப்பிப்பதற்கான வந்துள்ளன, எந்த ஒரு புதிய ஒரு ஷரியத்தையோ நூலை எடுத்து வரவில்லை. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருந்தார்கள், ஒரு உலகளாவிய ஷரியத்திற்காக, உலகளாவிய நபிக்காக. திருக்குர்ஆனில் அதை பற்றி வருகின்றது, ஹுதல் லில் ஆலமீன், அகில உலகங்களுக்கும் அது நேர்வழி வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்பொழுது மக்கா, பைத்துல்லா ஷரீஃப்,
ஆலமீனுக்காக, அதாவது அகில உலகங்களுக்கும் நேர்வழிக்கான மையமாகிவிடும் என்று கூறப்பட்டிருந்தது. மர்கஸ் தலைமையகமாகிவிடும், மைய இடமாக ஆகிவிடும் என்று கூறப்பட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இது நிறைவேறியது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றியதன் மூலமாக இது நிறைவேறியது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரா ஜுமால் வருகின்றது, வ ஆஹரீன மின்ஹும் லம்மா இல்ஹகு பிஹிம் பஹுல் அசீசுல் ஹக்கீம். அதாவது ஆஹரீனிலும், அதாவது பின்னவர்களிலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுவார்கள். ஆஹரீன் என்பவர் இந்த சஹாபாவை உடன் இணையவில்லை. அன்னார் கூறினார்கள், அந்த ஆஹரீன், அதாவது அந்த பின்னவர்களுடைய அந்த காலகட்டம் வெளிப்படும் பொழுது, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஹரீனில் தோன்றும் பொழுது முழுமையான அந்த ஷரியத் முழுமையான முறையில் பரப்புவதற்கான காலம் வந்துவிடும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு விளக்கமளித்தவாறு கூறுகின்றார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் நேர்வழி முழுமை பெறுவதற்கான காலமாக இருந்தது. மேலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது வருகைக்கான இந்த காலம், அதாவது அந்த நேர்வழி முழுமையாக பரவுவதற்கான காலமாக இருக்கின்றது. மக்காவில் அல்லாஹ் மர்கஸை வைத்திருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூலமாக கட்ட வைத்தான் ஒரு மைய இடத்தை. மகத்துவமிக்க ஒரு நபியை, உலகளாவிய நபியை அனுப்புவாயாக நன்னார் துவா செய்தார்கள். உலகத்தின் மையமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வக்ஃபுக்கான, அதாவது தியாகத்துக்கான இந்த திட்டம் சமுதாயத்தின் அடிப்படையில் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மட்டும்தான் வந்தது. இஸ்லாத்தில் தனிப்பட்ட முறையில் வாழ்வு ஏற்படுத்தவர்கள் பிறந்தார்கள். பெரும் பெரும் சூஃபிமார்கள், இறைவனுடைய தூய்ச்செய்தி எட்ட வைக்கக்கூடியவர்கள், முஜத்தித்மார்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகளாவிய அளவில் வக்ஃபுக்கான அந்த திட்டம் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நினைவின் விளைவாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக துவா செய்தார்களோ அந்த துவாவிற்கு விளக்கமாக வந்திருக்கிறது. உலகளாவிய முறையில் வக்ஃப் என்ற அந்த திட்டம் ஆரம்பமானது. இது ஜமாத் அஹ்மதியாவில் மட்டும்தான் ஆரம்பமாக இருக்கின்றது. இதற்கான துவக்கம் ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனுடைய நுட்பத்தை பற்றி எடுத்து கூறியவாறு கூறுகின்றார்கள், நான் முதலில் கூறிய அதே விஷயம்தான், அன்பின் சம்பந்தமாக அன்பை பற்றி கூறுகின்றார்கள். அன்பின் நிலையில் எப்பொழுதும் ரூஹ் இறைவன் தன்னுடைய அன்பிற்கு முன்னால் சுற்றுகின்றது, மேலும் அதை முத்தமிடுகின்றது. அதே போன்று கானா காபா, அதாவது காபா ஆலயம் அதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இறைவன் கூறுகிறான், பாருங்கள் இதனுடைய வீட்டாகும், மேலும் ஹஜ்ரே அஸ்வத் என்னுடைய வாயில் கல்லாகும் இருக்கின்றது. இதற்கான கட்டளை இவன் ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால், மனிதன் உடலளவில் தன்னுடைய அந்த பேரார்வத்தை, அன்பின் பேரார்வத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு சதிக்கின்றார். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் உடல் அளவிலும் கூட அதை சுற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால், இறைவனுடைய அந்த அன்பில் அவர்கள் பித்து பிடித்தவர்கள் போன்று தெளித்தவர்களாக இருக்கின்றார்கள். அழகை அகற்றிவிடுகின்றார்கள், அலங்காரத்தை அகற்றிவிடுகின்றார்கள், தலையை மழித்துக் கொள்கின்றார்கள். மேலும் பித்து பிடித்தவர்களைப் போன்று அவனுக்கு முன்னால் அவர்கள் நேசர்களைப் போன்று சுற்றித் திரிகின்றார்கள். மேலும் இறைவனுடைய வாயிலின் கல்லாக இதை கருதி இதை முத்தமிடுகின்றார்கள். மேலும் இந்த வெளிப்படையான உடல் அளவில் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் ஆன்மாவிலும் எழுச்சி ஏற்படுத்துகின்றன. மேலும் ரூஹ் அப்பொழுது உண்மையான இறைவனுக்கு முன்னால் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அவனுடைய ஆன்மீக வாயிலை முத்தமிடுகிறது. இவ்வாறு ஒரு நபர், ஒரு நண்பர் தன்னுடைய அன்பிற்குரியவருடைய கடிதத்தை பார்த்து முத்தமிடுகின்றார். இதனுடைய செயல் வடிவத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபா பெருமக்கள் அவர்கள் அந்த தியாகங்களின் மூலமாக செய்து காட்டினார்கள். அது போர்கள் மூலமாக நாம் அவற்றை படித்திருக்கின்றோம். இன்றைய காலத்தில் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ர் அஸீஸ் அவர்களுடைய குத்பாக்களிலும் அதை நாம் கேட்கின்றோம். எவ்வாறு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகங்களை தம்முடைய வாழ்வில் உயிரூட்டுவதற்காக, மேலும் அதை உயிரோட்டமுடையதாக ஆக்கி காட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபியும் தம்முடைய வாழ்வை தியாகத்தின் ஒரு மிக பெரும் முன்மாதிரியாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு ஹுத்பாவில் ஹுசூர் கூறுகின்றார்கள், ஒரு சஹாபி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள், எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்றால் போருடைய சூழல் இருக்கின்றது.
என்னுடைய மற்ற தோழர்கள் போரில் மூழ்கியிருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்கின்றார். அவர்கள் கையிலிருந்து அதை எடுத்து வீசிவிட்டார். நீ எனக்கு சொர்க்கத்திற்கு வழியில் தடையாக இருக்கிறாய் என்று. பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். பிறகு அவர்கள் அர்ப்பணமாக்கி விட்டார்கள். எவ்வளவு அவர்கள் தியாகங்களை செய்தார்கள், எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள். எப்படியெல்லாம் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நினைவை சஹாபா பெருமக்களுடன் வைத்திருந்தார்கள். இன்று அந்த தியாகங்கள் சஹாபா பெருமக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய காலத்தில் காட்டினார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் மூலமாக அது இன்று வெளிப்படுகின்றது. அஹ்மதியா ஜமாத் அந்த தியாகங்களை உலகத்திற்கு முன்னால் எடுத்து வைக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து சாஹிப்ஸாதா அப்துல் லத்தீஃப் சாஹிப் ஷஹீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு பிறகு அந்த தியாகங்களை உலகத்தின் எல்லா நாடுகளிலும் பரவிவிட்டது, உலகத்தின் எல்லா சமுதாயங்களிலும் பரவிவிட்டது. பிறகு அந்த தியாகங்களில் உயிரை அர்ப்பணம் செய்வது மட்டுமல்லாமல் நேரத்தை அர்ப்பணிப்பதும் இருக்கின்றது, வாழ்வை அர்ப்பணிப்பதும் இருக்கின்றது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆயிரக்கணக்கான உபல்லிங்மார்கள் இருக்கின்றார்கள், மௌல்லிமார்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது முழு உலகத்திலும் தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து விட்டு தம்முடைய கையில் அந்த உள்ளங்கையில் அந்த வாழ்வை எடுத்துக்கொண்டு அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அந்த நினைவில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமுடைய அந்த வழிகாட்டல் படி கலிஃபத்துல் மஸீஹ் ஹஜரத் அமீருல் முஃமினீன் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்களுடைய அந்த வழிகாட்டல் மற்றும் அவருடைய கட்டளையின் பேரில் தம்மை தியாகம் செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கின்றார்கள். உலகத்தின் எந்த நாட்டை பற்றி நீங்கள் கூறுவீர்கள்? இந்த தியாகம் இல்லாத நாடு எதுதான் இருக்கின்றது? எங்குதான் இப்படிப்பட்ட மக்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள்? இன்று இந்த விஷயத்தை நாம் சேலஞ்ச் மூலமாக செய்ய முடியும். உலகத்தில் எந்த மதமும் சரி, எந்த மார்க்கமும் சரி, சமுதாய அளவில், ஜமாத் அளவில், உலகளவில் தியாகங்களின் இந்த காட்சிகள் எடுத்து வைக்கக்கூடிய யாருமே கிடையாது. இந்த நுட்பத்தை தான் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தின் நுட்பமாக இருக்கின்றது. ஹஜ்ஜுடைய நுட்பமும் இதான் இருக்கின்றது. ஹஜரத் கலிஃபத்துல் மஸீஹ் சாலிஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1967 இது சம்பந்தமாக சில ஹுத்பாக்களை வழங்கினார்கள். அந்த ஹுத்பாவில் தலைப்பு இருந்தது என்றால் பைத்துல்லாவை கட்டுவதற்கான 23 நோக்கங்கள். அந்த ஹுத்பாக்கள் நூல் வடிவில் வெளியிட இருக்கின்றன, அச்சாகி வந்துள்ளன. நம்முடைய இளைஞர்கள், அகமதி சகோதரர்கள், மற்ற மக்களும் கூட அதை படித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிய வரும் இந்த பைத்துல்லா கட்டுவதற்கான என்னென்ன நோக்கம் இருந்தது, ஹஜ்ஜுக்கான நோக்கம் என்னவாக இருந்தது என்பதை பற்றி தெரிய வரும். எந்த நோக்கத்திற்காக இன்று அஹ்மதியா ஜமாத்தின் மூலமாக அந்த நோக்கத்தை உலகத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது என்பதை பற்றி தெரிய வருகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. எவர்கள் இந்த நோக்கத்தை நிரூபிப்பதற்காக, இந்த நோக்கத்திற்கு செயல்படியும் வழங்குவதற்காக இருக்கின்றார்களோ, எவர்களுக்கு நாளுக்கு நாள் அழைப்பெடுக்கப்படுகின்றதோ கலந்து கொள்ளுங்கள் என்று இறைவனுடைய இந்த கப்பலில் அமர்ந்து கொள் என்று கூறப்படுகிறது. இப்போ அந்த மக்களும் கூட இந்த தியாகங்களை நிறைவு துத்தமுதாக்குவதற்காக இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்டவருடைய இந்த கப்பலில் அவர்கள் பயணிக்க வேண்டும். இறைவனுடைய அந்த நேசத்தை மற்றும் அன்பை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டிருந்தது, இன்று மீண்டும் அதை எழுத வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹு தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. என்னுடைய அடுத்த கேள்வி மதுபுரம் மௌலானா ஷேக் முஜாஹித் அஹ்மத் ஷாஸ்திரி சாஹிபிடம் என்னவென்றால், அல்லாஹ் சஃபா மற்றும் மர்வா ஆகியவற்றை அல்லாஹின் அடையாளங்களாக 2 அடையாளங்களாக கூறியிருக்கின்றான். அல்லாஹை பற்றி திருக்குறான் கூறுகின்றான். சூரா பக்ராவின் 159வது வசனத்தில் கூறுகின்றான், இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லாஹ். ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் சஃபா மற்றும் மர்வாவையும் 7 முறை வலம் வருகின்றார். இதில் உள்ள நுட்பம் என்ன? ஏன் 7 முறை வலம் வருகின்றார்? நேயர்களுக்கு எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கேள்வி உண்மையில் 1 அல்ல 2 ஆகும். முதல் கேள்வி என்னவென்றால், சஃபா மற்றும் மர்வா அல்லாஹுடைய அடையாளங்களாக ஏன் இருக்கின்றன? இரண்டாவது, ஒரு ஹாஜி இதை 7 முறை வலம் வருகின்றார் என்றால் அதனுடைய நுட்பம் என்ன? ஷஆயிர் என்ற சொல், அதாவது அடையாளம் என்பது ஷஈரத்து என்ற சொல்லின் பன்மையாகும். அடையாளங்கள், அதாவது உண்மையை பற்றிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திற்காக கூறப்படுகிறது. நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த விஷயமெல்லாம் அடையாளங்கள் அல்லாஹ்வின் அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளனவோ அதனுடைய வரலாற்றை, அதனுடைய தரத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் அந்த எல்லா விஷயங்களும் நமக்கு அல்லாஹ் நினைவூட்டக்கூடியவையாக இருக்கின்றன. அல்லாஹின் மீதான நேசத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. மார்க்கத்தின் பக்கம் நம்மை மாற்றக்கூடியவையாக இருக்கின்றன.
நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு தூய்மையை, ஒரு பரிசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த விஷயங்களெல்லாம் தன்னளவில் ஒரு நோக்கமாக இருப்பதில்லை. மாறாக நோக்கம் என்னவென்றால் அந்த உண்மைத்துவம், இவற்றோடு இணைத்திருக்கக்கூடிய அந்த உண்மைத்துவம், இவை எதனால் ஷாயிருல்லா இறைவனுடைய அடையாளங்கள் என்று கூறப்படுகின்றன என்றால், அல்லாஹ் இவற்றை கூறியிருக்கின்றான் அல்லாஹ்வின் அடையாளங்கள் என்று. மார்க்கத்தின் அடிப்படையே கட்டுப்படுத்தல் வைக்கப்பட்டுள்ளது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எந்த விஷயங்களை அல்லாஹ் அடையாளங்களாக எடுத்திருக்கின்றானோ அதை நாம் சமைனா வாத்தானா, இறைவா நாங்கள் கட்டுப்பட்டோம் செவியேற்றோம் என்று கேரியவாறு கூற வேண்டும். திருக்குரானில் அல்லாஹ் சஃபா மற்றும் வல்மர்வாவை ஷாயிருல்லாவை பற்றி கூறியிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய அடையாளங்களை பற்றி. சஃபா மற்றும் மர்வா ஆகிய இரண்டு மலைக்குன்றுகளாகும். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜில் இதற்கு நடுவில் 7 முறை ஓடுகின்றார்கள். இத்துடன் ஹஜரத் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகப்பெரும் அந்த நினைவு இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கூறப்பட்டது, அல்லாஹ்வுடைய கட்டளையில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா ஆலயத்தை குடியிருப்பாக ஆக்குவதற்காக அல்லாஹ் வைத்திருந்த நிகழ்ச்சிக்கேற்ப ஹஜரத் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் வனாந்தரம் இல்லாத ஒரு பகுதி, ஒரு வனாந்தர பகுதியில், தண்ணீர் இல்லாத ஒரு நீர்நிலை இல்லாத பகுதியில், ஒரு சிறிய இடத்தில் ஒரு திருளவு தண்ணீர் மற்றும் பெருத்தம்பழத்தை உடன் விட்டு சென்று விட்டார்கள். ஏன் விடுகின்ற ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது விண்ணை நோக்கி கையிட்டார்கள். அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து விட்டு விடுகின்றது. பிறகு அல்லாஹ் நம்மை வீணடிக்க மாட்டார் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பிறகு வரலாற்றில் பல விஷயங்களை கூறியிருக்கின்றது. அங்கு தண்ணீர் காலியாகிவிட்டது. ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாகத்தை பற்றி உணர்வு ஏற்பட்ட போது அவர்கள் அந்த மலையின் பக்கம் ஓடுகின்றார்கள். சஃபா மலை கொடுக்கின்றார்கள், மருவா மலை கொடுக்கின்றார்கள். மன நிம்மதி இழந்தவர்களாக அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் என்று மாறி மாறி விடுகின்றனர். எப்பொழுது ஒரு வானவர் தரப்பிலிருந்து குரல் வந்தது, உங்களுடைய பிள்ளை பிஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார் என்று கூறுகின்றார்கள். அங்கு செல்கின்றார்கள். அங்கிருந்து ஒரு நீரூற்று வந்தது. அங்கிருந்து அதன் மூலம் தள்ளி கொடுத்தார்கள். மேலும் அந்த நீர் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக அது சுற்றி ஒரு நீரூற்று அணைத்து விட்டார்கள். அது ஜம்சம் நீரூற்று என்று கூறப்படுகிறது. இன்றும் அந்த ஜம்சம் தண்ணீர் இருக்கின்றது. ஆக இந்த எல்லாமே இத்துடன் இணைந்திருக்கின்றது. எவ்வாறு அல்லாஹ் ஹஜரத் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டான். ஹஜரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் இந்த சம்பவத்தை விளக்கமாக எடுத்து கூறிய பிறகு தப்சீர் கபீரில் இதற்கு என்ன விளக்கத்தை கூறுகின்றார்கள் என்றால், ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சஃபா மற்றும் மர்வாவை பற்றி எடுத்து கூறி அல்லாஹ் இந்த விஷயத்தின் பக்கம் நமக்கு கவனம் ஊட்டியிருக்கின்றான். எந்த மக்கள் பொறுமை காக்கின்றார்களோ, மேலும் உறுதியாக நின்றவாறு மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதில் பங்கு பெறுகின்றார்களோ, அதாவது யார் பொறுமை காக்கின்றார்களோ மேலும் உறுதியான பாகத்துடன் மார்க்க தொண்டில் பங்கு பெறுகின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான். இதுதான் அதற்கான விளைவாகும். பிறகு ஹுசூர் அவர்கள் விளக்கத்தை கூறுகின்றார்கள். உதாரணம் கூறுகின்றார்கள், ஹாஜிரா மற்றும் இஸ்மாயில் அவர்களை போன்று அவர்களுக்கு வானத்தின் அடையாளங்களை காட்டுகின்றான். மேலும் நிரந்தரமான வாழ்வை வழங்குகின்றான். மேலும் அசாதாரணமான இல்ஹாம்களை வழங்குகின்றான். நீங்களும் கூட பொறுமை காத்தீர்கள் என்றால் பிறகு அல்லாஹ் உங்களுக்கும் இது போன்ற அருள்களை வழங்குவான். உங்களையும் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் ஒன்றாக ஆக்கிவிடுவான். ஆக இந்த சம்பவத்தை எடுத்து கூறி என்ன விளக்கத்தை குறிக்கின்றார்கள் என்றால், பொறுமையுடன் இறைவனுடைய வழியில் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் அதன் விளைவாக பிறகு இறைவன் தரப்பிலிருந்து என்றும் முடிவுறாத அந்த அருள்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன. கேள்வியோட இரண்டாவது பகுதி என்னவென்றால், ஹாஜிகள் ஏன் இதில் சுற்றி வலம் வருகின்றன நிற்பம் இருக்கின்றது. முதல் விஷயம் என்னவென்றால், 7க்கு இதில் 5 இருந்தாலும் அப்பொழுதும் கேள்வி இருக்கும், ஏன் 5 முறை நீங்கள் சுற்றி வருகிறீர்கள் என்று, ஏன் 3 முறை என்று. இந்த விஷயத்தை நாம் எல்லாவற்றும் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் அசல் அடிப்படையே கட்டுப்படுதலாக இருக்கின்றது. எந்த பணியை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்களோ அந்த பணிதான் ஒரு முஸ்லிமுக்கு உண்மையான வழியாக இருக்கின்றது. அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்கான வழி இருக்கின்றது. உதாரணமாக ஒரு நபர் ஃபர்ன தொழுகைகள் 5 இருக்கின்றன, நான் அதே குனூத் துவா, அதே அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு நிலத்தில் தொழுந்து நான் 5 ஆக்கிவிட்டேன் என்று சொன்னால் அவர் அதே தான் செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் அருட்கொடைகளுக்கு உரியவராக ஆக மாட்டார். என்றால் சரீரத்தில் ஒரு புதிய பித்தத்தை ஏற்படுத்தி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை விட்டு விலகிச் செல்லக்கூடியவர் இருக்கின்றார். எனவே முதல் விஷயம் என்னவென்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 முறை சுற்றி வந்திருக்கின்றார்கள். ஆக நாமும் அதை பின்பற்ற வேண்டும், நாமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், மனிதனுடைய வாழ்வோடு 7 என்ற எண்ணுக்கு பெரிய தொடர்பு இருக்கின்றது. நாம் எழுதினோம் என்றால் மாலையில் 2 காலையில் 2 என்று ஹோமியோபதி சாப்பிடும் பொழுது 3
3 என்று இருக்குது. ஆக எண்ணிக்கையோடு மனிதனுடைய வாழ்வு இருக்கின்றது. திருக்குறான் கூறப்பட்டது 12 எண்ணிக்கை பற்றி குறிப்பிட்டுள்ளது. மணி நேரங்களும் இருக்கின்றன. 7 என்ற அந்த எண்ணிக்கை அரபு மொழியில் முழுமையான எண்ணிக்கையாக எண்ணப்படுகின்றது. திருக்குர்ஆனில் 7, 10, 30 ஆகியவை முழுமை பெற்றது மற்றும் நிறைவடைந்தது என்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள். நாம் திருக்குர்ஆனில் பார்க்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், வானத்தோடு தபக் என்றிருக்கின்றது. பிறகு இந்த 7 சம்பந்தமாக திருக்குறள் அதிகமான பல விஷயங்கள் இருக்கின்றன. 7 எண்ணிக்கை பற்றி 7 வானங்களுக்கு கற்றுப்பட்டுள்ளது. அல்லாஹுல் லஸீ ஹலக சப சமாவாத்தின், அல்லாஹ் 7 வானங்களை படைத்திருக்கின்றான். பிறகு நரகத்தை பற்றி சொல்லும்போது அதில் 7 கதவுகள் இருக்கின்றன கூறப்படுகின்றன. சூரா அல் ஹிஜ்ரில் அல்லாஹ் கூறுகின்றான், இதில் நுட்பங்கள் தேடும் பொழுது பல நுட்பங்கள் வெளிவர முடியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிக பெரும் சஹாபி யாக்கூப் அலி சாப் இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நூலை எழுதினார்கள். அது கிதாபுல் ஹஜ் எனப்படுகின்றது. அதற்குள் ஒரு புதிய ஹிக்மத்தை அவர்கள் எடுத்து கூறினார்கள். அது மிகவும் நுட்பமானதாக இருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனுடைய அடிப்படை சூரா ஃபாத்திஹா இருக்கின்றது. அது உம்முல் கிதாப் என்றும் கூறப்படுகிறது. சபா மசானி என்றும் கூறப்படுகிறது. 7 வசனங்கள் இருக்கின்றன, உண்மை முக்கியமான வசனங்கள். அதில் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இந்த சூறாவில் அல்லாஹ்விடம் உதவி தேடுவது, அவனிடம் பரக்கத் கேட்பதற்காக 7 வழிகள் கூறப்பட்டுள்ளன. முதல் வழி என்னவென்றால், பிஸ்மில்லாஹ், அல்லாஹுடைய பெயரையுடன் ஆரம்பிக்கின்றேன். பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு. பிறகு அர் ரஹ்மான், பிறகு அதாவது கேட்காமல் வழங்கக்கூடியவன். பிறகு அர் ரஹீம், அதிகமாக அதாவது வழங்கக்கூடியவன், மேன்மேல் வழங்கக்கூடியவன். பிறகு மாலிகி யௌமித்தீன், பிறகு இய்யாக நஅபுது, அவனை வணங்குகிறோம். பிறகு 7வது இஸ்தியானத், அவனிடமிருந்து உதவி கேட்கின்றோம் என்றிருக்கின்றது. இந்த 7 விஷயங்கள் எடுத்து கூறப்பட்டுள்ளன, படித்தரங்கள். இது அதிகமாக முயற்சி செய்தவாது இதில் துவா செய்யப்படுகின்றது. ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் கடுமையாக முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அத்துடன் அவர் லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக்க இன்னல் ஹம்த வன் நியமத லக வல் ஹம்த் லக்கவல் முல்க வலா ஷரீக லக் என்ற அந்த துவா ஓதுகின்றார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு இதிலும் அவர் துவா தனித்தனி துவாக்களும் இருக்கின்றன. ஆக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறப்பான விவகாரமாகிவிடுகிறது. சுருக்கமான விஷயம் என்னவென்றால், ஹஜ்ஜுக்கான அசல் இபாதத்துடைய சுருக்கமே என்னவென்றால், ஹஜ் அதாவது உலகத்தை துண்டித்து கொள்வதற்கு, இறையச்சத்தை மேற்கொள்வதற்கான தரமாக இருக்கிறது. ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகள், அது ரமியுல் ஜமாராக இருக்கட்டும், கல்லெறிதல், மினாவில் இருப்பது, அதே போன்று இந்த எல்லா விஷயங்களுமே நேசத்தின் அடிப்படையில் இருக்கின்றன. அடிப்படை என்னவென்றால், இந்த வெளிப்படை எடுத்து வைத்து இதனுடைய அகத்தின் பக்கம் செல்ல வேண்டும். அதாவது வெளிப்படையாக ஒரு விஷயம் கூறப்படுகின்றது, அவர் முயற்சி செய்கின்றார், ஆனால் தன்னுடைய வாழ்வை ஏற்படுகின்றார். அவர் துவாவின் மூலமாக இஸ்திகாமத்தை விரும்புகின்றார், அல்லாஹுடைய நெருக்கத்தை விரும்புகின்றார். எனவே ஹஜ்ஜுக்கான அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இறையச்சத்தை உருவாக்க வேண்டும். மேலும் இந்த எல்லா வெளிப்படையான செயல்கள் இருக்கின்றன, மற்ற வேலைகள் இருக்கின்றன. அது என்னவென்றால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். மார்க்கத்தின் அசல் நோக்கம் கட்டுப்படுதலாக இருக்கின்றது. எனவே ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் இதை செய்கின்றார். திருக்குரானும் கூட இந்த விஷயத்தை எடுத்து கூறியிருக்கின்றது. இந்த ஷாயிருல்லா, இறை அடையாளங்கள் மூலமாக மனிதனுக்குள் இறையச்சத்தை ஏற்படுத்த விரும்புகின்றான். சூரா அல் ஹஜ்ஜில் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் யுஅஸிம் ஷஆயிரில்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அதாவது எவர் அல்லாஹுடைய அடையாளங்களுக்கு கண்ணியமளிப்பாரோ நிச்சயமாக இந்த விஷயம் உள்ளத்தின் தக்வாவின் அடையாளமாக இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம். இந்த இபாதத்திலும் கூட சில வெளிப்படையான விஷயங்கள் இருக்கின்றன. தொழுகைக்கு முன்னால் நீங்கள் உழு செய்கின்றீர்கள், பள்ளியில் நீங்கள் தூய்மையை மேற்கொள்கிறீர்கள், வெளிப்படையான விஷயத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். அது உங்களை அகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் பக்கம் உங்களை திருப்பி அழுப்பப்படுகின்றது, இறைவனோட தொடர்பு ஏற்படுத்த வைக்கப்படுகின்றது. இதுதான் ஹஜ்ஜுடைய எல்லா அம்சங்களோடும் இருக்கின்றது. மனிதனுடைய இறையச்சத்தின் அதிகம் ஏற்பட வேண்டும், அல்லாஹுடன் அவன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 7 என்ற எண்ணிக்கை இதனுடைய அடிப்படையான விஷயம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்களோ அதுதான் நமக்கு முழுமையானதாக அத்தாட்சியாக இருக்கின்றது. அதுதான் நம்மளுக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹு தஆலா ஜஸா.
நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோடின் நிகழ்ச்சிக்கான நிறைவுக்கான நேரம் வந்து விட்டது. நிகழ்ச்சி நிறைவாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவருடைய மேற்கோளை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் எத்தகைய தூய மற்றும் களப்பற்ற ஓரிரை கொள்கையை கொண்டு வந்தது என்றால் அதற்கான முன்மாதிரியும் பேரடையாளமும் கூட பிற சமுதாயங்களிலும் மதங்களிலும் காணப்படுவதில்லை. எதுவரை எனில் முந்தைய வேதங்களிலும் இறைவனின் ஓரிறைமை எடுத்துக் கூறப்பட்டுள்ளதுதான். மேலும் ஓரிறைமையை பரப்புவதே நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் அனைவரின் வருகையின் நோக்கமும் குறிக்கோளுமாகவும் இருந்தது. ஆனால் எந்த தோரணையில், எந்த வழிமுறையில் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிறைமையை கொண்டு வந்தார்களோ, எந்த கோணத்தில் திருக்குர்ஆன் ஓரிறைமையின் படித்தரங்களை தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறியுள்ளதோ, வேறு எந்த முறையிலும் அதை பற்றி ஒருபோதும் தெரிவதில்லை என்பது எனது ஈமானாகும். மல்ஃபூசா தொகுதி 2 பக்கம் 188 2003 ரப்பா வெளியீடு. இதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாத்தின் உண்மையான வேர் ஓரிறைமையாகும். அதாவது இறைவனை தவிர வேறு எதுவும் மனிதனுக்குள் இருக்கக்கூடாது. மேலும் அவருக்கு எந்த ஓர் இன்னலோ சிரமமோ வந்தாலும் சரி, இறைவன் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் அவதூறு கூறுபவராக இருக்கக்கூடாது. இவர் எந்த துன்பத்தையும் துயரத்தையும் மேற்கொண்டாலும் சரி, இவரது நாவிலிருந்து முறையீடு வரக்கூடாது. மனிதனுக்கு வரும் இன்னல் அவனது ஆன்மாவின் காரணமாக வருகிறது. இறைவன் அநீதி இழைப்பதில்லை. சில வேளை உண்மையாளர்களுக்கும் இன்னல் வருகிறது தான், ஆனால் பிறர் அதை இன்னலாக கருதுகிறார்கள். உண்மையில் அது இன்னலாக இருப்பதில்லை. அந்த வேதனை அருட்கொடை வடிவில் இருக்கிறது, அருட்கொடை வடிவில் வருகிறது. அதனால் இறைவனுடன் அவர்களுக்கு தொடர்பு அதிகரிக்கிறது, அவர்களுடைய படித்தரம் உயர்கிறது. மல்ஃபுசாத் தொகுதி 5 பக்கம் 98 2003 ரப்பா வெளியீடு. நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோடு நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் உரையாடலை தொடர்வோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. बताया हमने, आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया